ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பழைய வீடியோ எல்எஸ்பிடிஎஃப்ஆர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் ஸ்டாப் தி பெட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த 2 ஃபைலுக்கான லிங்க் என்னால் கொடுக்க முடியாது. சைடில் வேணால் இந்த டெக்ஸ்ட்டாக வரும், அதை பார்த்து நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த 2 ஃபைலுக்குள்ள ஸ்டாஃப் பெட்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு பிளகின்ஸ் இருக்கும். அது தூக்கிட்டு வந்து அதில் பிளகின்ஸ்லேயே பேஸ்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் வெளியே வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தேவையான பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் பிளகின்ஸில் எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பிளகின்ஸ்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக எல்எஸ்பிடிஎஃப்ஆர் அதில் போலீஸ் ஸ்மார்ட் ரேடியோன்னு இருக்கும். இதை மட்டும் டெலிட் பண்ணிடுங்க. இதை டெலிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இப்போ எப்பயும் போல் எல்எஸ்பிடிஎஃப்ஆருக்குள்ள வாங்க, இந்த ஃபோல்டருக்குள்ள வாங்க. இதுக்குள்ளே வந்துட்டு நான் சொல்ல வேண்டியதை மட்டும் மாற்றிடுங்க. ஸோ இந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சில கீஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க நான் சொல்கிற இடத்துல. இந்த ஸ்டாப் தி பட்டனுங்கிற இடத்துல நான் நன் கொடுத்துருங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிராஃபிக் ஸ்டாப் இன்ட்ராக்ட் கீன்னு ஒன்று இருக்கும். அதையும் இது கொடுத்துருங்க, நான் கொடுத்துருங்க. இது 2 மட்டும் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணிடுங்க. இருக்குது எல்எஸ்பிடிஎஃப்ஆர்னு. இதில் நான் சொல்கிற இடத்துல ட்ரூவாக மாற்றிக்குவாங்க. 2வது இடத்துல இருக்கும், இதை நீங்கள் ட்ரூவாக மாற்றிருங்க. இதை மாற்றிட்டு அது கீழே இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ட்ரூ மாற்ற வேண்டியது இருக்கும். டிசபிள் ஃபோக்கஸ் கேமரா. இந்த 2 இடத்துலையும் ட்ரூவாக மாற்றிட்டு இந்த இடத்துல ஃபைலை மார்க்கு சேவ் பண்ணிடுங்க. இதையும் சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் டேரெக்டாக இப்போ கேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். இப்போ நான் கேமுக்குள்ளே போய்ட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எப்பயும் போல் போய்ட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு டியூட்டி கொடுத்து எல்லாம் வந்துட்டேன். இப்போ கரெக்டாக இந்த பக்கம் வந்துட்டு பெட்டுக்கிட்ட டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா நிற்பாங்க. இன்ன வாட்டி இங்கே மேலே ஷோ ஆகும் பாருங்கள், ப்ரெஸ் ஈன்னு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் வந்துருச்சு காய்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாததில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் இங்கே ட்ரக்ஸ் அடிச்சிருக்காங்களா இல்லையா எல்லாமே செக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வால்க் டு டேர்னு கொடுக்குறேன். அவங்க இப்போ அதை போய்ட்டு நடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களை செக் பண்ணலாம், இங்கே ட்ரக்ஸ் பண்ணிடுறாங்களா இல்லையான்னு. குடிச்சிருந்தாங்கன்னா பாதை தப்பாக நடப்பாங்க, அதுவும் வச்சு கண்டுபிடிக்கலாம். நான் கொஞ்சம் அங்கங்கே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பாஸ்வேர்டுன்னு வந்துருச்சு. அப்படின்னா இங்கே என்ன ட்ரக்ஸ் பண்ணலின்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் என்ன வேணால் செக் பண்ணலாம். ஐடி கார்டு செக் பண்ணலாம், இல்லை எங்களுக்கு கிராப் பண்ணலாம், இல்லை அவங்க ஏதோ ஒரு இன்ஜுரி இருந்தால் டாக்ஸி பிடிச்சி அனுப்பலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அன்ஃபுட் டிஸ்மிஸ் கொடுக்கலாம், இல்லை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 1 லெக்கில் ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம், என்ன வேணால் பண்ண வைக்கலாம். இப்போ பிரீத் டெஸ்ட் எல்லாமே பண்ணலாம். ஒரு என்பிசி நீங்கள் போய்ட்டு குடிச்சிருக்காங்களா இல்லையான்னு இப்படியும் செக் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 0.25%. ஆல்கஹால் லிமிட்டட் 0.8% தான். இவங்க அதுக்கு மேலே குடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ நான் வார்னிங் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா நான் இவங்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். இப்போதைக்கு இவங்களை வெட்டுறேன், ஏன்னா இப்போதைக்கு நான் சும்மா இது தானே பண்ணுறேன், ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனால். ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்பிசிகிட்ட இப்படி போய் பேசலாம். இப்போ மேப்பில் அங்கங்கே மிஷின் ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு ஒய்யை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோ மேலேயே ஒய் சிம்பிள் காமிக்குது, அந்த ஒய்யை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ அந்த மிஷின் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். வேணால் அந்த மிஷின் நான் போய் பண்ணுற வந்தாலும் பண்ணலாம், இல்லை விட்டுடலாம். சரி கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்க அல்டிமேட் பேக்கப் யூனிட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜிடிஎஃப்ஐயில். ஏன்னா அந்த பேக்கப் யூனிட் இருந்தால் தான் உங்களால் நிறைய மிஷின் பண்ண முடியும். அது மூலிமா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரியல் லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் ஃபீல் ஆகும். பேக்கப் யூனிட்டில் எல்லாமே வரும், காப்ஸ்லேருந்து இது வரைக்கும் வருவாங்க.